ப்ராடக்ட் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் செட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணக்கூடியது. அதுக்குன்னு மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாதான்னு பாத்தீங்கன்னா தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இப்போ ட்ரை ஸ்கினுக்கு தனியா, உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கினுக்கு தனியா நம்மளோட ஆட்டிடியூட் ரேஞ்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேப்சரிங் கலரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலரா இல்ல, ரொம்ப பிரைட்டா அப்பீலிங்கா இல்லாம இல்ல. ஸோ ரொம்ப அழகா உங்களுக்கு ஈஸி ஒரு கென்வாய் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிரீன் கலர் லைட் டர்க்கிஷ் ப்ளூ கிரீன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்கின். அண்ட் அதே மாதிரி ஒரு லைட் பிங்க், ஒரு மெஜந்தா பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் ட்ரை ஸ்கின். சோ ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 days ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆயிலி ஃபேஸ், பட் அந்த எக்ஸஸ் ஆயில் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கு. சோ இந்த 4 ப்ராடக்ட்லயும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் இந்தியன் கூஸ்பெரி. சோ ஆம்லா அல்லது நம்ம கொலோக்கியலா சொல்லக்கூடிய நெல்லிக்காய். அண்ட் வை ஆம்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சியோட ரிச் சோர்ஸ். வைட்டமின் சி அப்படின்னும் போது இன்டர்னல் பாடிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்கின்னுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னை நரிஷ் பண்ணி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இந்தியன் கூஸ்பெரிக்கு இருக்கக்கூடியது. சோ அது இந்த 4 ப்ராடக்ட்லயும் ஆம்லா வந்து எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கக்கூடியது. அது இல்லாம சோ இப்போ நான் ட்ரை ஸ்கின் எடுத்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ட்ரை ஸ்கின்னோட ஃபேஸ் வாஷ்ல ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷனலா இந்தியன் கூஸ்பெரி பிளஸ் ஆர்கன் ஆயில் மாய்ஸ்சரைசர்ல அண்ட் ஆல்மண்ட் ஆயில் ஃபேஸ் வாஷ்ல. சோ ஆயிலி ஸ்கின் அப்படின்னு வரும்போது ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் பொட்டானிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன பெரிஸ் மாதிரி இருக்கக்கூடியது அண்ட் இந்த பெரிஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து நம்மளோட ஜெல் கிரீம் மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னுக்கு வைல்ட் ரோஸ் பெரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த சாக் எக்ஸ்ட்ராக்ட் இப்போ இந்தியன் கூஸ்பெரியோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியமான நரிஷிங் ஏஜென்ட். அண்ட் இந்த சாக் அந்த இலைகளோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் யூஸ்வலி ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்ப பார்த்தாலும் என்ன வழிஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிருப்போம். ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப தொட்டு பார்த்தா அப்படி என்ன அவ்வளவு வழிஞ்சு நிக்கணும். சோ அந்த எக்ஸஸ் சீபத்தை கண்ட்ரோல் பண்ணி தரக்கூடிய தன்மை ஆக்சுவலி இதுக்கு அதிகமாவே இருக்கு. ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. சோ யூஸ்வலா நம்ம ஃபேஸ்ல வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும் போதுதான் அந்த ஆக்னி, பர்ஸ்ட் அவுட், பிரேக் அவுட்ஸ் இதெல்லாமே நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு இந்த பிம்பிள், ஆக்னிஸ் இதெல்லாமே வராம பெரிய அளவுக்கு தடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்கின்ல பியூரிஃபை பண்ணி தரக்கூடியது. சோ யூஸ்வலா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் செஷன்ல பார்த்திருப்போம், ஒரே ஒரு துவாரத்தை சுத்தி அத்தனை குட்டி குட்டியா பாக்டீரியாஸ் இருக்கும். சோ நம்ம ஸ்கின்னை கம்ப்ளீட்டா பியூரிஃபை பண்ணி தரதுக்கு திஸ் ஃபேஸ் வாஷ் இஸ் a wonderful face wash specific to oily skin. So moisturizer அப்படின்னும் போது இந்தியன் கூஸ்பெரி again it is a powerful source of vitamin C, ஒரு nourishing agent. So oily skin அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த மூக்கு, upper lip, lower lip and இந்த சின்ன ஏரியால பாத்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் அதிகமா இருக்கும். விசிபிளா அந்த துவாரம் இருக்கும். சீக்கிரம் நிறைய அழுக்கு டஸ்ட் டர்ட்ல ஒட்டிக்கும். அண்ட் நம்ம ப்ராப்பரா அதை ஸ்க்ரப் பண்ணாம விட்டுட்டோம் இல்ல அந்த டெட் செல்ஸ் வெளியில எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா நிறைய ஆக்னிஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ அந்த ஓப்பன் போர்ஸ் டைட்டன் பண்ணி தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகே க்ளோஸ் பண்ண முடியாது, டைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இந்த ஜெல் ஃபேஸ் வாஷ் ஜெல் மாய்ஸ்சரைசர். சோ ஹெல்ப்ஸ் டைட்டன் போர்ஸ் அண்ட் அதே மாதிரி எக்ஸஸ் செக்ரீட் ஆகக்கூடிய சீபம் சோ இப்ப நான் கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர் போட்டேன்னா எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல எனக்கு ஸ்வெட் ஆகுது, அப்படியே என்ன வழிஞ்சிட்டே இருக்குன்னா அது இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த மாய்ஸ்சரைசருக்கு இருக்கக்கூடிய ஜெல் கிரீம் அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கின் அப்சர்வ் ஆகக்கூடியதா இருக்கு. அண்ட் ஷைன் இருக்காது, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடியது. சோ ஒரு பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் an oily skin அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் ஜெல் கிரீம் இஸ் a wonderful product. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஜென்வைக்கு எல்லாமே சீக்கிரமாவே ஸ்கின் ட்ரை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய கெமிக்கல் பேஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல் ஃபேஸ் வாஷ், கெமிக்கல் ப்ளீச்சஸ், கெமிக்கல் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சீக்கிரமா ஸ்கின் ட்ரை ஆயிட்டு இருக்கு. சோ அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இந்த நம்மளோட இன்ஸ்டா நரிஷ்ல இருக்கக்கூடிய கிரீம் ஃபேஸ் வாஷ். சோ இதை வந்து கிரீம் பேஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ ஆஸ் சார் ஏற்கனவே இந்த ஆல்மண்ட் ஆயில் இருக்கு.
ஸோ ஹை எமோலியன் ப்ராப்பர்ட்டி. எமோலியன் அப்படின்றது ஈரப்பதத்தை மேக்னெட் மாதிரி நம்ம ஸ்கின்ல உறிஞ்சு வச்சுக்கக்கூடிய தன்மை தான் எமோலியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆல்மண்ட் ஆயில்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா வைட்டமின் A and E. ஸோ ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கணும், ஸ்கின்க்கு நல்ல பொலிவு நரிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A and E கண்டிப்பா தேவை. இன்டர்னல் அப்படின்னா வைட்டமின் C, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வைட்டமின் C தேவை. ஒரு கம்ப்ளீட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ்ல சொல்லலாம். வைட்டமின் C கூஸ்பெரியில கிடைக்குது, வைட்டமின் A and E வந்து ஆல்மண்ட் ஆயில்ல கிடைக்குது. ஸோ ட்ரை டேமேஜ் ஸ்கின்னா இருந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் வாஷ் அண்ட் நம்மளோட மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் உங்களுக்கு ரெப்ளனிஷ் ஆனதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கா மாறக்கூடிய தன்மை இந்த ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைசர் இருக்கு. ஸோ இந்தியன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட மாய்ஸ்சரைசர். So a beautiful product மீன் கூஸ்பெரி இதுல இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு பவர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்கன் ஆயில். ஸோ எமோலியன் ப்ராப்பர்ட்டி. ஸோ யூஸ்வலா அந்த ட்ரை ஸ்கின் பாத்தீங்கன்னா ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும் வெளியில. ஸோ அந்த ஈரப்பதத்தை ஹைட்ரேஷன் நரிஷ்மெண்ட்டை இன்னும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் நரிஷ்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆயிலுக்கு இருக்கக்கூடியது. ஸோ ஏற்கனவே ஃபேஸ் வாஷ்ல வைட்டமின் A and E இருக்கு ஆல்மண்ட்ல. அது இல்லாம தனியா உங்களுக்கு இந்த ஆர்கன் ஆயில்ல வைட்டமின் E எக்ஸ்ட்ராக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்கின்னா இருக்கு எனக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கிரீம் நீங்க ட்ரை பண்ணி தீரணும். அப்கோர்ஸ் நம்ம ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கும் ஒரு செட் ஆஃப் ஆட்டிடியூட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ யாரெல்லாம் நம்ம பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, பேஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க, சோப் வாங்கிட்டு இருக்காங்க, பிரஷ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆர்டிஸ்ட் என்னால அங்க பிச் பண்ண முடியலன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் நம்மளால அங்க பிச் பண்ண முடியும். அண்ட் கன்சிஸ்டன்டா நமக்கு பிசினஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா இருக்கக்கூடியது. அண்ட் ட்ரை ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்கின் ட்ரை ஆயிடும். ஓகே, அவங்க திருப்பி ஒரு கிரீம் ஒரு நரிஷ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிச் கிரீம் மாய்ஸ்சரைசர். ஸோ நீண்ட நேரம் லாங் லாஸ்டிங் நரிஷ்மெண்ட் நம்ம ஸ்கின்ல கிடைக்கக்கூடிய தன்மை ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஜென்வாயை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரா டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்.